ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அவங்கவுங்க இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம வந்து தைக்க முடியுமா அப்படின்லாம் இல்லை. மினிமலாக ப்ராடக்ட்டை வச்சே நம்ம யூஸ் பண்ணி தைக்கலாம். இப்போ என்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு தையல் மிஷின் வேணும். அந்த மிஷின் எந்த மிஷினாக வேணாலும் இருக்கலாம். அதாவது பெடல் மிஷினாக இருக்கலாம், இல்லைன்னா மோட்டார் வச்சு யூஸ் பண்ணுற மிஷினாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் மிஷினாக கூட இருக்கலாம். அது அவங்கவுங்க தேவையை பொறுத்தது. நம்ம பேசிக் லெவலில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் நார்மல் பெடல் மிஷினே வாங்கலாம். அதுக்கப்புறமா நான் தைச்சி கொடுக்குறேன், வீட்டில் இருந்தே தைச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க அதில் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி மோட்டார் மிஷினாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பெரிய கடை மாதிரி வைக்கிறோம், நம்ம ப்ரொஃபஷ்னலி அதுதான் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்குறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது நம்ம சிசர் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறது ஃபஸ்ட்டு கிளாத்து, அதுக்கப்புறம் சிசரு. கிளாத் நம்ம என்ன எடுத்துக்கணும் பேசிக்காக அப்படின்னா, நம்ம பேசிக் லெவலில் நாம் தொடங்கும்போது காட்டன் கிளாத்து தான் ரொம்ப ப்ரிஃபரபிள். மற்றபடி போக போக நம்ம எல்லா மெட்டீரியல்லையும் தைச்சி பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன சிசர் இருக்குது, எந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி 4 சிசர்ஸ் இருக்குது. நான் முதல்ல வாங்கினது இந்த சிசர் தான். கொஞ்ச நாள் நல்லா வெட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் இதை பேப்பர் கட்டிங்க்கு யூஸ் பண்ணனால என்னால் இதை யூஸ் பண்ண முடியலை. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு சிசர் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்பர் 10 அல்லது 9 வாங்கிக்கோங்க. இந்த 2 தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்கும், இல்லைன்னா பெருசாக இருக்கும். 10 நம்ம ஈஸியாக இருக்கும். லேடிஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த 10 ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா பேப்பர் கட்டிங்க்காக ஒரு சிசர் வாங்கிக்கோங்க. இது நான் அந்த 2 யூஸ் பண்ணி பேப்பர் கட் பண்ணிப்பேன். நீங்கள் இது ஒன்லி கிளாத் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பேப்பர் கட் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் போட்டு பேப்பர் கட் பண்ணுவோம்ல, அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா கட் பண்ணாமல் ஆகிடும். இந்த மாதிரி தான் நான் இதை வேஸ்ட் பண்ணேன். அதனால நீங்கள் எப்போவுமே இது கிளாத்துக்குன்னு தனியாக, பேப்பர் கட்டிங்க்கு தனியாக வச்சுக்கணும். நான் இது 2ஐயும் பேப்பர் கட்டிங்க்கு வச்சுப்பேன், இதை கிளாத் கட்டிங்க்கு வச்சுப்பேன். இது நம்ம தச்சிட்ருக்கும்போது கட்டர், அதாவது இந்த நூல் கட் பண்ணுறதுக்காக இதை வச்சுப்பேன். இந்த மாதிரி 5 என்கிட்ட இருக்குது. அப்புறமா இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது சீம் ரிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தப்பாக ஏதாவது தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா இதை வச்சு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இருக்குல்லையே, இந்த முனையை வச்சு உள்ளே விட்டுட்டு இப்படியே கட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா கட் ஆகிடும். துணி கட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு பல்ஜா ஒரு பால் மாதிரி இருக்குல்ல, இது அந்த துணியை குத்தாமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி இப்படி வச்சு கட் பண்ணிகிட்டே போனோம்னா ஈஸியாக கட் ஆயிரும். இதுக்கு பேர் சீம் ரிப்பர், இல்லைன்னா த்ரெட் ரிப்பர், அந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா டேப் நம்ம எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா, என்கிட்ட 3 டைப்பான டேப் இருக்குது. இது நார்மலாக ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது, தைக்க ஆரம்பிக்கும்போது வாங்கினது. இது கொஞ்சம் ஒல்லியாக இருந்த மாதிரி இருக்கும், தெரியுதா? இந்த சைடு சென்டிமீட்டர்ஸில் இருக்கும், இருக்கு இல்லையா? இந்த சைடெலாம் சென்டிமீட்டர் தெரியுதா? இந்த சைடு இன்ச்சஸ் இருக்கும். இது 1 இன்ச்சஸ், இது 1.5, இந்த இவ்வளோ பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சஸ், இது 1 இன்ச்சஸ். இது 2 சேர்த்தோன்னா இவ்வளோ 2 இன்ச்சஸ். இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். நான் 2வது வாங்கினது இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். இது வாங்கும்போது இது கொஞ்சம் பட்டையாக இருக்கும். அந்த இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பட்டையாக இருக்கும். ஆனால் இது ஃப்ளெக்சிபிளே கிடையாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். புரியுதா? நம்ம பாதியாக அளக்கணும். இப்போது 7 இன்ச்சஸ் அதில் பாதி பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்படி 7 இன்ச்சஸில் வச்சு இப்படி வச்சோம்னா ரொம்ப இதாக இருக்கும், தெரியுதா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதுவும் நம்ம வாங்கக்கூடாது. எது வாங்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்லா பட்டையாகவும் இருக்கும். இந்த மாதிரி மெஷரிங் டேப் தான் வாங்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு 8 இருக்குது. இதில் பாதி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, ஹேண்டியாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும். வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு மெஷரிங் டேப் வாங்கிக்கோங்க. அடுத்து மார்க்கிங் சாக். இந்த மாதிரி நிறைய டைப்ஸான மார்க்கிங் சாக் நம்ம கடைகளில் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது கலராக நிறைய நம்ம நார்மலாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயோ இல்லைனா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயோ கிடைக்கும். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இது லைட்டாக
டக்குன்னு இப்படி நம்ம வரைஞ்சிட்டே இருக்கும்போது இது வந்து இது வந்து டக்குன்னு என்னென்னா உடஞ்சி தூள் தூளாக வரும். ஆனால் இது அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து கீழே போட்டு உடஞ்சனால தான் உடஞ்சிருச்சு. இது கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும். நான் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணுறேன். இது வந்து பென்சில், மார்க்கிங் பென்சில். இது வந்து டைரெக்டாக ஃபேப்ரிக்லேயே பென்சில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது ஃபேப்ரிக்லேயே இப்படி வரைஞ்சிக்கலாம். இது வந்து இப்படி நேராக புரியுதா? இது வந்து இப்படி போட போட இது இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் தின் லைனாக வரும். தெரியுதுங்களா? இது கொஞ்சம் தின் லைனாக வரும். இது நல்லா இதாக இருக்கும். இது லைட்டாக ரப்பன கொஞ்சம் கை படப்பட போயிடும். இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த லைனு. நீங்கள் எதுனா வேணால் வாங்கிக்கலாம். இது 3மே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இந்த சாக் வாங்குறவங்க வாங்கலாம். பிகினிங்கில் இந்த சாக் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பென்சில் வாங்கிக்கோங்க. இது அப்சராவில் கிடைக்கும். இது அப்சராவில் கிளாஸ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பென்சில் வாங்கிக்கோங்க. அப்புறமா இது லூப் டர்னர் தெரியுதா? இது வந்து நம்ம ப்ளவுஸ் பின்னாடி அந்த கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கயிறு மாதிரி, அது வந்து நம்ம இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுக்கிறதுக்காக இந்த லூப் டர்னர் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இது பார்பின் கேஸ் தெரியுதில்ல? இந்த மாதிரி பார்பின் கேஸ் ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இது அடிக்கடி கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. ஒரு 3-4 வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த இடத்துல துரு பிடிக்கிறதோ இல்லை இது வந்து லூஸ் ஆச்சுனாலோ த்ரெட் வந்து ரொம்ப இழுத்து வரும், இல்லைனா பெரிய பெரிய தையலாக வரும், இல்லைனா தையல் வந்து தைக்காமல் கொஞ்சம் ரொம்ப லூஸாக வரும். இந்த மாதிரி 2-3 வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் இது என்ன அப்படின்னா பாபின். இதில் வந்து நூல் சுற்றி நம்ம வந்து மிஷின் பாபின் கேஸில் போடுவோம்ல, இந்த மாதிரியும் ஒரு 10-15 கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. நீடில்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் பெரிய நீடில்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் குட்டியானது ஒன்று தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் இந்த பெரிய ஊசி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா தையல் பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சின்ன சின்ன டஸ்டெல்லாம் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம மிஷினில். அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மாட்ரேட் சைஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஹெம்மிங்லாம் பண்ணுவோம்ல, அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு நீடிலாம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் சைஸ் வேரியாக நிறைய நீடில்ஸ் கிடச்சிடும். இது வந்து மிஷின் நீடில்ஸு. இதில் வந்து 2 சைஸஸ் இருக்கும். இது வந்து நார்மல் சைஸஸ். இது நார்மல் வந்து எத்தனை அப்படின்னா 14 இருக்கும். தெரியுதா? 14. இது வந்து நார்மல் சைஸு. இது கொஞ்சம் பெரிய த்ரெட் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஜீனுக்கெலாம் தைப்போம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இது வந்து தெரியுதா 16 போட்டிருக்கு. தெரியுதுல 16. இது வந்து 16 நீடில்ஸ். இது கொஞ்சம் நார்மலாக கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு சின்ன விஷயம். இது வந்து எதுக்கு அப்படின்னா இது ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று இருக்கா தெரியுதுல்ல? இப்போ தெரியுதுல்ல? இந்த மாதிரி இதை வந்து மிஷினில் உள்ள ஊசியில் உள்ளுக்கு அந்த ஹோல் இருக்குல்ல, அதுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இது இந்த சைடு வெளியே வந்துடுமா, இப்படி அதை ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக உள்ளே போயிடும். தெரியுதா? இப்படி போயிடும். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமா நூலை இதுக்கு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஊசியிலேருந்து இப்படி வெளியே எடுத்துட்டோம்னா ஈஸியாக மிஷினில் த்ரெட்டு வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது இது முடிஞ்சாலும் வாங்கிக்கோங்க. அப்புறமா ஹெட் பின்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பிகினராக இருக்கும்போது கழுத்து பகுதியெல்லாம் தைக்கும்போது நம்மளுக்கு வந்து 2 ஃபேப்ரிக்கும் ஒன்று விலகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அப்படி விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பின்னை வந்து 2 ஃபேப்ரிக்கையும் சேர்த்து நம்ம பின் பண்ணிட்டோம்னா அந்த ஃபேப்ரிக் வந்து அசையாது. அதுக்காக யூஸ் பண்ணணும். நார்மல் ஹெட் பின்லாம் வாங்கினோம் அப்படின்னா அந்த ஊசியோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப
ரொம்ப மழுங்கி போய் இல்லைனா கட்டாகி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினோம் அப்படின்னா நம்ம துணியிலையும் பிடிச்சு இழுக்காது நூலை. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், ஹேண்டியாகவும் இருக்கும். நம்ம சின்னதாக வாங்கும்போது அது ரொம்ப குட்டியாக இருக்கும், நூலை வந்து பிரித்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஹெட்ஃபின்ஸ் வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து சிங்கிள் ஃபுட். இது சிங்கிள் ஃபுட். இதெல்லாம் எதுக்கு தைக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது பார்டர் வச்சு தைக்கும்போதோ இல்லை பேட்ச் ஒர்க்லாம் பண்ணும்போது ஒரு சைடு வந்து நிறைய ஆரி ஒர்க்லாம் பண்ணும்போது ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து கழுத்தில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஆரி ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அப்போ நம்ம இப்படி தைக்கும்போது இந்த சைடும் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போது சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி இப்படி, அதாவது தையல் வந்து துணி இப்படி போகும்ல அந்த இடத்துல இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வச்சுக்கணும். லெஃப்ட் சைடும் இருக்கும், ரைட் சைடும் இருக்கும். இதாக இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடாக, இது ரைட் சைடு. இப்போது நம்மளுக்கு வந்து நார்மலில் வந்து இப்படி இருக்கும், பார்த்துருப்பீங்க. நார்மல் ஃபுட் வந்து இப்படி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுறது, இது ரைட் சைடு யூஸ் பண்ணுறது. எது வேணாலும் நம்ம கை வாகக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டெண்ணம் வாங்கி வச்சுக்கோங்க. சிங்கிள் ஃபுட்லாம் மாற்றுறதுக்கு தேவையான ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரியும் நாம் வந்து நம்மளுக்கு மிஷின் வாங்கும்போதே கொடுப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா த்ரெட்ஸ் வேணும். இந்த மாதிரி கலர் கலராக நம்மளுக்கு தேவையான நூல் கண்டுகள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல குவாலிட்டியான பிராண்டட் ஐட்டமாக வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய நாள் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய நாள் யூஸ் பண்ணால் த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குதோ. இப்படி கட் ஆகுதில்ல, இதெல்லாம் நிறைய நாள் ஆனது. இப்படி நீங்கள் பிடிச்சி பார்க்கும்போது இந்த இடத்துல இப்படி இருந்து வச்சு பார்க்கும்போது இப்படிலாம் கட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நூலாக தான் நீங்கள் வாங்கணும், நல்ல குவாலிட்டியான நூல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் கட்டே ஆகலை. எவ்வளோ வெளுத்தாலும் கட் ஆகும், அது கை தான் கிழிக்கிறது மாதிரி வலிக்கும். அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக நிறைய நாள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலெலாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த நூலோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிடும். இந்த மாதிரி கலர் கலராக த்ரெட்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி லேஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய லேஸ்லாம் கிடைக்கும், மீட்டர் 10 ருபீஸ்லேருந்தே ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லேசஸ்லாம் வாங்கி வச்சு நீங்கள் யோக் பார்ட்டு, அதாவது டாப்ஸில் யோக் பார்ட் தைக்கும்போது வச்சு தைக்கிறது, பேட்ச் ஒர்க் பண்ணும்போது தைக்கிறது, ப்ளவுஸுக்கு பேக் நெக்கில் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். லேஸ் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க் கிடைக்கும், இந்த மாதிரி கோல்டன் இதில் கிடைக்கும், இந்த மாதிரியும் கிடைக்கும். இந்த மாதிரி இது வந்து சமோசா டைப்பில் உள்ள லேஸு, இந்த மாதிரியும் கிடைக்கும். இந்த மாதிரியும் முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. நம்ம தைக்க பழகும்போது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி தைச்சோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வந்து பைப்பிங் த்ரெட்டு, தெரியுதா? இந்த பைப்பிங் த்ரெட்டு இது எப்படி நம்ம பைப்பிங் த்ரெட்டை ஆக்குறோம் அப்படின்னா, தெரியுதில்ல, இந்த நூல் இதுக்குள்ளே வச்சு நம்ம எப்படி கரையோரம் ஒரு தையல் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பைப்பிங்க்கு தேவையான கிளாத் கிடச்சிரும். இது வந்து ரெடிமேட்லேயும் கிடைக்கும், ஆனால் ரெடிமேடில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்காது. நம்மளே நம்ம தைக்கிற ப்ளவுஸோ இல்லை எந்த ஃபேப்ரிக்கில் உள்ள துணியோ பயாஸாக கட் பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டை உள்ளே வச்சு மடக்கி தைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிரும். நம்மளுக்கு வச்சு தைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ப்ளவுஸு. இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு, பைப்பிங் த்ரெட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அதில் நம்ம தையல் பழகும்போது நிறைய மாடல்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்போம். அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டன்ஸ் மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. டெக்கரேட்டிவாக இருக்கும். இது வந்து கிளாத் மாதிரி வச்சு பின்னாடி வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, இதையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளது வந்து பின்னாடி இப்படி இருக்கும், ஒரு சின்ன லூப் மட்டும் இருக்கும், அதில் வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பீட்ஸு. இது வந்து 0.5 mm பீடு, 2 mm பீடு அந்த மாதிரி இருக்கும். கலர் கலராக கிடைக்கும். இது வந்து கோல்டன் கலரு, சில்வர் கலரு, ஒயிட் கலரு, கலர் கலராக கிடைக்கும். இது வந்து மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, நிறைய இடத்துல பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்து டைமண்ட் ஷேப்பு, இது வந்து ஸ்கொயர் டைப்பு. இந்த மாதிரி வாங்கி வச்சு நம்ம வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய டைப் இருக்கும் பட்டன்ஸ்லேயே. இந்த மாதிரி வாங்கி நாம் வந்து யோக் பாட்டில் வந்து சுடிதார் தைக்கும்போது யோக் பாட்டில் வந்து இதை மாதிரி வச்சு நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காட்டனில் ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது அதில் கூட நல்லா மாடர்னாக இருக்கிறதுக்காக கையிலையோ இல்லைனா நெக் பாட்லேயோ இந்த மாதிரி தைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலர் கலராக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து தெர்மோகோல் பால்ஸு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா,
இருக்குல்ல இந்த மாதிரி பால்ஸ்லாம் நம்ம வைப்போம்ல ப்ளவுஸில், இந்த மாதிரி பால்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த தெர்மோகோல் பால்ஸு யூஸ் ஆகும். இதில் பீட்ஸ் வச்சு கூட பண்ணலாம். ஆனால் பீட்ஸ் வச்சு பண்ணும்போது மிஷினில் வந்து அடிபட்டுச்சுன்னா ஊசி தான் உடையும். அதுக்கு இந்த தெர்மோகோல் பால்ஸ் வந்து ரொம்ப பெட்டர். இது வந்து விலை கம்மி தான். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஃபஸ்ட் நிறைய நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். நம்மளோட ஆர்வம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜிப்பெலாம் வாங்கி வச்சுக்கோங்க. கலர் கலராக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சுடிதார் தைக்கும்போதோ இல்லைன்னா ஃப்ராக் மாதிரி குழந்தைங்களுக்கு தைக்கும்போதோ பின்னாடி ஜிப்பு வச்சு தைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே நிறைய குவாலிட்டியில் ஜிப் கிடைக்கும். இது பாருங்கள், இந்த கிளாத்லாம் நல்ல குவாலிட்டியானது. ஆனால் இதெல்லாம் பாருங்கள் குவாலிட்டி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இதில் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும், கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமையும் கிடைக்கும். இதையும் டிஃபர் பண்ணி பாருங்கள், தெரியுதா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இது குவாலிட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்த மாதிரி இருக்கும். தைக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும். இதில் 2 டைப் வருது, விசிபிள் இன்விசிபிள்னு சொல்லிட்டு. இது வந்து இன்விசிபிள், இது வந்து விசிபிள். அதாவது இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ஜிப்பர் வந்து இப்படி இருக்கா. நம்ம இதை இப்படி தானே வெளியே தெரியும். இப்படி க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஜிப் இருக்கிறதே தெரியாது, பின்பக்கம் தான் ஜிப் இருக்கும். இது வந்து இன்விசிபிள், இது வந்து விசிபிள். இது வந்து நம்ம முன்னாடி இருந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும். நம்மளோட ஜிப்பரும் இப்படி தான் க்ளோஸ் ஆகும். அதாவது முன்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த ஜிப்பு இருக்கிறதே தெரியாது. இதில் காமிக்கிறேன், இதாக இருக்கு இல்லையா, இதில் ஜிப்பு தெரியுதுல. இந்த ஜிப்பு நம்மளுக்கு தச்சு முடித்த உடனே விசிபிளாக தெரியும். நம்ம தச்சு முடித்தோடனே விசிபிளாக தெரிகிறது வந்து விசிபிள் ஜிப்பு. தச்சு முடித்ததுக்கப்புறம் விசிபிளே இல்லாமல் இன்விசிபிளாக இருக்கிறது இன்விசிபிள் ஜிப்பு. பின்னாடி பார்த்தா மட்டும்தான் அந்த ஜிப்பு இருக்கிறது தெரியும். இங்கே பாருங்கள், இது பின்னாடி தெரியுதுல்ல. இந்த சைடு பார்த்தோம்னா இதுதான் பின்னாடி. இது பின்னாடி தான் தெரியாமல் இருக்கும். இதுதான் இன்விசிபிள் அண்ட் விசிபிள் ஜிப்பு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து என்னது அப்படின்னா எலாஸ்டிக்கு. நம்ம வந்து பேண்ட்லேயோ இல்லைன்னா ஸ்கர்ட்லேயோ யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த எலாஸ்டிக்ஸு. இந்த எலாஸ்டிக் வந்து இது வந்து 1 இன்ச்சு இருக்கும். இதோட அளவு வந்து இது வந்து 1 இன்ச்சு. இது வந்து 1/2 இன்ச்சு. இது வந்து 1/2 இன்ச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து எலாஸ்டிக்ஸு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எலாஸ்டிக்ஸ் வாங்கிக்கலாம். இது வந்து 1/2 இன்ச்சு, இது வந்து 1/2 இன்ச்சு, இது வந்து 1 இன்ச்சு. சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியுதுல. இது 1/2 இன்ச்சு, இது 1 இன்ச்சு. இந்த மாதிரி எலாஸ்டிக்ஸ் வாங்கிக்கோங்க. அப்புறமா ஸ்கேல். இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வேணும், லாங் ஸ்கேல்ஸு. இந்த மாதிரி மரத்துலேயும் வாங்கிக்கலாம். இது வந்து மெட்டல் ஸ்கேல்லையும் வாங்கிக்கலாம். இது வந்து ஃபைபர் ஸ்கேல், எல் ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபைபர் ஸ்கேலாம் வாங்கலாம். இந்த மாதிரி 3 டைப்பான ஸ்கேல் இருக்குது. நம்ம பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, இந்த எல் ஸ்கேல்னால் எல் ஸ்கேல், இந்த ஸ்கேல்னால் இந்த ஸ்கேல் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆர்ம் ஹோல் ஸ்கேல். இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வந்து கண்டிப்பாக வேணும் பிகினர்ஸ்க்கு. ஏன்னா ஆர்ம் ஹோல் வந்து வரையும்போது, நெக் பேட்டர்ன்லாம் வரையும்போது நம்மளுக்கு கையால் ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சோம்னா கொஞ்சம் மிஸ்அலைனாக இருக்கும். இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு வரையும்போது நம்மளோட நெக் பேட்டர்னும் சரி, ஆர்ம் ஹோலும் சரி கரெக்டான வளைவில் அழகாக வரும், கர்வ்லாம் பர்ஃபெக்டாக வரும். அதனால் இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்கேலை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ஸ்கேல்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ரவுண்ட் ஸ்கேல். இது வந்து பேட்டர்ன் போடுறதுக்கு, சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு, ரவுண்ட்லாம் நம்ம வரைகிறதா இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஹாஃப் ஸ்கேலும். இதுவும் வாங்கிக்கணும்னா வாங்கிக்கலாம். இதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது, சும்மா ஒரு ஆங்கிள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நோட் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ரெக்கார்ட் புக் அந்த மாதிரி கூட நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து படிக்கிறது எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து காலம் பூரா பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நோட்டு, அப்புறம் பென்சில், எரேசர் அந்த மாதிரியும் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம தைக்க ஆரம்பிக்கும்போது முதல்ல எப்போவுமே காட்டன் ஃபேப்ரிக்கில் தான் நாம் வந்து தைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது ஸ்டிப்னஸ் கரெக்டாக இருக்கும், வளையாது. அதனால் நம்ம வந்து எப்போவுமே காட்டன் கிளாத்து அந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு தைக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பேப்பர் கேன்வாஸு, அதுலேயே 2 இருக்குது. நெக் பேட்டர்ன், காலர் நெக் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவும் நம்ம வாங்கி வச்சுக்கணும்.